ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென்னிந்திய அரசுகள். இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாளுக்கியர்கள் பத்தி பார்க்க போறோம். சாளுக்கியர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கான பகுதியை ஆட்சி புரிந்ததுல முக்கியமா இருக்கக்கூடியவங்க தான் சாளுக்கியர்கள். இப்ப தக்காணம் அப்படிங்கும்போது பூமத்திய ரேகைக்கு சவுத் சைடு இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் சேர்த்து தக்காணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்தியாவோட தெற்கு பகுதியை தான் தக்காணம் இல்லைன்னா தட்சிண பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நீங்க யூபிஎஸ்சி எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா கூட அதுலயுமே தட்சிண பாதம் அப்படின்ற வார்த்தை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த தக்காண பகுதியை ஆட்சி பண்ணவங்க தான் சாளுக்கியர்கள். சாளுக்கியர்களை வந்துட்டு 3 விதமா பிரிச்சு வைக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய காலகட்டத்தை பொறுத்து 3 பிரிச்சு வச்சிருக்கோம். கிபி 6ல இருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தவங்க முற்கால மேலை சாளுக்கியர்கள், 10ல இருந்து 12 வரைக்கும் இருந்தவங்க பிற்கால மேலை சாளுக்கியர்கள், அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தவங்க கீழை சாளுக்கியர்கள். இப்போ வந்துட்டு இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். முற்கால மேலை சாளுக்கியர்கள் 6ல இருந்து 8 வரைக்கும் தானே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 9, 10ல எங்க போனாங்க, யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே 6ல இருந்து 12 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டு காலம் சாளுக்கியர்கள் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு 6ல இருந்து 8 வரைக்கும் அந்த ஏரியாவை ஆட்சி பண்ணவங்க முற்கால மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 7ல இருந்து 12 வரைக்கும் இருந்தவங்க எல்லாரும் கீழே சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்றோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள் நம்ம கிளாசிபிகேஷனுக்காக அந்த ஏரியாவை வச்சு முற்கால மேலை சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்கள், பிற்கால மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? இதுல முற்கால மேலை சாளுக்கியர்கள் அப்படிங்கும்போது இந்த மரபை தோற்றுவிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாம் புலிகேசி. இவங்களுடைய தலைநகரம் எது இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாதாபி. இப்ப வந்துட்டு அதை பாதாமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாளுக்கிய அரசர்களே மிகச்சிறந்த அரசர் யாரு அப்படின்னு கேட்டா 2ஆம் புலிகேசி. இவர் வந்துட்டு முற்கால மேலை சாளுக்கியர்கள் அப்படின்ற வம்சத்தை சேர்ந்தவர். டிஎன்பிஎஸ்சில 2ஆம் புலிகேசி எந்த சாளுக்கியர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம சரியா படிக்கல அப்படின்னா கீழே சாளுக்கியரா முற்கால பிற்கால மேலை சாளுக்கியரா அப்படின்ற மாதிரி குழம்பிப்போம். முற்கால மேலை சாளுக்கியர்கள்ல சிறந்த அரசர் வந்துட்டு 2ஆம் புலிகேசி. இப்போ இதுல சிறந்த அரசர் அப்படின்றனால 2ஆம் புலிகேசியை பத்தி ஃபுல்லா பாக்குறோம். சாளுக்கிய மரபோட முக்கியமான ஆட்சியாளர் அப்படின்றது தெரியுது. 2ஆம் புலிகேசி பத்தி நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகாலை கல்வெட்டு மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய ஆட்சி முறை இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பத்தி ஐகாலை கல்வெட்டு சொல்லுது. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் புலிகேசி அப்படின்னாவே ஒரு வீரன் அப்படின்றது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். எப்படியெல்லாம் இவர் வீரன் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனவாசி பகுதி. சரிங்களா? பனவாசி அப்படின்னா மைசூரோட மேற்பகுதியில் இருக்கக்கூடியதெல்லாம் பனவாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பனவாசி பகுதி ஆட்சி பண்ணவங்களுக்கு பேரு கடம்பர்கள், மைசூர் பகுதி ஆட்சி பண்ணவங்களுக்கு பேரு கங்கர்கள். அந்த தட்சிணபாதம் அப்படின்ற மெயின், அதாவது மத்திய இந்தியா பகுதி ஆட்சி பண்ணதுனால அவங்களோட பக்கத்து பகுதியா இருக்கக்கூடிய கடம்பர்களையும் கங்கர்களையும் எதிர்த்து போரிட்டு 2ஆம் புலிகேசி வந்துட்டு வின் பண்றாரு. அடுத்து கங்க அரசன் தூர்விநிதன் அப்படின்றவர் வந்துட்டு தனது மேலாண்மை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகளையும் 2ஆம் புலிகேசிக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. கங்கர்களை வந்துட்டு தோற்கடிச்சாரு 2ஆம் புலிகேசி. அந்த கங்க மன்னன் தூர்விநீதன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் புலிகேசியை ஏத்துக்கிட்டு அவரோட பொண்ணையுமே 2ஆம் புலிகேசி கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் நர்மதை ஆற்றங்கரையில ஹர்ஷர் இருக்காருலே, வர்தன வம்சம், ஹர்ஷரை பார்த்தோம். ஹர்ஷர் வந்துட்டு 2ஆம் புலிகேசி கிட்ட தோத்து போயிட்டாரு அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். அது எங்க நடந்த போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்மதை ஆற்றங்கரையில தான் ஹர்ஷரை வந்துட்டு இவர் வந்து தோற்கடிச்சிட்டாரு. ஹர்ஷரை தோற்கடிச்சிட்டதன் காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி பரமேஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை சூட்டிக்கிட்டார் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நர்மதை ஆற்றங்கரையில் நடந்த போர்ல ஹர்ஷரை வந்துட்டு 2ஆம் புலிகேசி தோற்கடிச்சதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்ற எண்ணத்தை வந்துட்டு ஹர்ஷருக்கு இருந்த எண்ணத்தை வந்துட்டு சிதைத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா 2ஆம் புலிகேசி தான். இதுல வரலாறு படிக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷர் வந்துட்டு எப்படியாவது தென்னிந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டைகள் போட்டிருப்பாரு. அதுல ஒரு பெரிய சண்டையா இருந்ததான் 2ஆம் புலிகேசி. அவர்கிட்டையும் தோத்து போயிடாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சண்டை எடுத்து வந்திருந்தாலும் யாராலையும் முடியல. மாலிக் கபூர் தான் இங்க வந்துட்டு தென்னிந்தியா வந்துட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாரு. சரிங்களா? ஹர்ஷருக்கு அப்புறம் ஹர்ஷரும் பெருசா தென்னிந்தியாவுக்குள்ள வரவே முடியல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பல்லவர்களுக்கு எதிரான தன்னுடைய முதல் படையெடுப்புல காஞ்சிக்கு பக்கத்துல வந்துட்டு முதல் நரசிம்மவர்மன்ட்ட வந்துட்டு படுதோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். 2ஆம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடிச்சிட்டு பரமேஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை சுட்டிக்கிறாரு. பட் பல்லவர்கள்ட்ட தோத்து போயிடறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
இதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாளுக்கியர்களுடைய தலைநகரமா இருந்த வாதாபி வந்துட்டு பல்லவர்கள் வந்துட்டு கைப்பற்றிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இரண்டாம் புலிகேசின் ஆட்சி காலத்துலதான் சீன பயணி இவான் ஸ்வாங் வந்து வந்திருப்பாரு. இப்ப சீன பயணி இவான் ஸ்வாங் வந்திருக்காரு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அரசருடைய ஆட்சி காலத்துல இவான் சாங் வந்தாரு அப்படின்றது தெரியுது. அதன் மூலமா இரண்டாம் புலிகேசி ஆட்சி காலத்துல சீன பயணி இவான் ஸ்வாங் இங்க வந்திருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இரண்டாம் புலிகேசிக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா விக்ரமாதித்தன். இவர் வந்துட்டு சாளுக்கிய நிலைப்படுத்தி பல்லவர்களை முறியடித்ததோடு மட்டுமல்லாமல் காஞ்சியை வந்துட்டு கைப்பற்றுகிறார். பல்லவர்கள்ட்ட இரண்டாம் புலிகேசி தோத்து போயிடறாரு. வாதாபியை வந்துட்டு பல்லவர்கள் கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் வராரு. அவரு பல்லவர்களை தோற்கடிச்சிட்டு அவங்களுடைய சாளுக்கிய நாட்டை மீட்டது மட்டுமல்லாம காஞ்சியை வந்துட்டு கைப்பற்றுகிறார். இதன் மூலமா வந்துட்டு பல்லவர்கள்ட்ட தன்னுடைய தந்தை அடைந்த தோல்வியை வந்துட்டு விக்ரமாதித்தன் வந்து பழி தீர்த்து கொண்டார் அப்படின்னு படிக்கிறோம். சாளுக்கிய மரபோட கடைசி அரசர் யாரு அப்படின்னு கேட்டா இரண்டாம் கீர்த்திவர்மன் அப்படின்றவரு. இவரை முறியடித்து யாரு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் வராங்க. இந்த ராஷ்டிரகூட அரசை நிறுவியவர் யாரு அப்படின்னு கேட்டா தந்தி துர்கன் அப்படின்றவர். இதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலை சாளுக்கியர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். மேலை சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவிச்சவர் முதலாம் புலிகேசி. இவங்களுடைய தலைநகரம் வாதாபி. இப்ப வந்துட்டு பாதாமின்னு சொல்றோம். இதுல தலை சிறந்த அரசர் வந்துட்டு இரண்டாம் புலிகேசி. இவருடைய ஆட்சியை பத்தி ஐகாலை கல்வெட்டு சொல்லுது. இவர் வந்துட்டு பணவாசி கடம்பர்கள் மைசூர் கங்கர்கள் எல்லாத்தையும் போரிட்டு வின் பண்றாரு. இந்த கங்கர்கள்ல தூர்விநிதன் அப்படின்ற மன்னன் இவருடைய மேலாண்மை ஏத்துக்கிட்டு தன்னுடைய மகளையும் இரண்டாம் புலிகேசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அர்ஷர் வந்துட்டு நர்மதை ஆற்றங்கரையில தோற்கடிச்சிட்டு இவர் பரமேஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை சுட்டிக்கிறாரு. இதன் மூலமா தென்னிந்தியாவை வந்துட்டு கைப்பற்றணும் அப்படின்ற அர்ஷருடைய எண்ணத்தை வந்துட்டு சிதைத்தவர் வந்துட்டு இரண்டாம் புலிகேசின்னு சொல்லலாம். அர்ஷரை தோற்கடிச்சிருந்தாலும் பல்லவர்களுக்கு எதிரான படையெடுப்புல முதலாம் நரசிம்மவர்மன் வந்துட்டு இரண்டாம் புலிகேசி தோற்று போயிறாரு. இதன் மூலமா பல்லவர்கள் வந்துட்டு வாதாபியை கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் புலிகேசியோட பையன் விக்ரமாதித்தன் வந்துட்டு பல்லவர்களோட சண்டை போட்டு சாளுக்கிய நாட்டை மீட்டது மட்டுமல்லாம காஞ்சியையும் கைப்பற்றிறாரு அப்படின்றது படிக்கிறோம். அடுத்து சாளுக்கிய மரபோட கடைசி அரசன் யாரு அப்படின்னு கேட்டா இரண்டாம் கீர்த்திவர்மன். இவரை தோற்கடிச்சிட்டு ராஷ்டிரகூட மரபு அப்படின்ற ஒரு அரசு வந்துட்டு வருது. அதை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டா தந்தி துர்கன். இப்ப சாளுக்கியர்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிராம சுயாட்சி அப்படின்றதுக்கு இடமே கிடையாது. அப்போ சுயாட்சி அப்படின்றது இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சாளுக்கியர்கள் வந்துட்டு சிறந்த கடற்படை வச்சிருந்தாங்க. இரண்டாம் புலிகேசியோட கடற்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கப்பல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா சாளுக்கிய மன்னர்கள் வந்துட்டு இந்து சமயத்தை பின்பற்றி இருந்தாலும் சமண சமயத்தையுமே ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இரண்டாம் புலிகேசியோட அவைப்புலவர் ஐகாலை கல்வெட்டை தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா ரவிகீர்த்தி அப்படின்றவரு. அவர் வந்துட்டு ஒரு சமணர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலமா வந்துட்டு சாளுக்கியர்கள் வந்துட்டு ஒரு சமய பொறையை வந்துட்டு பின்பற்றி இருக்காங்க அப்படின்றத ஒரு கன்க்ளூடுக்கு வரலாம். சாளுக்கியர்களோட ஆட்சி காலத்துல கிராம சுயாட்சியே கிடையாது. ஒரு சிறந்த கடற்படை வச்சிருந்திருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இரண்டாம் புலிகேசியோட கடற்படையில 100 கப்பல்கள் இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். பொதுவா சாளுக்கிய மன்னர்கள் இந்து சமயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல சமண சமயத்தையும் ஆதரிச்சிருக்கிறாங்க. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசியோட அவைப்புலவர் ரவிகீர்த்தி. இவர் தான் ஐகால கல்வெட்டை வந்துட்டு தொகுத்தவர். அவர் வந்துட்டு ஒரு சமணர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சாளுக்கியர்களுடைய கலை கட்டிடக்கலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டுமான கோயில்கள் நிறைய கட்டியிருக்காங்க. அதுல இவங்க பின்பற்றின பாணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேசரக்கலை பாணி அப்படின்றத வந்துட்டு பின்பற்றிருக்காங்க. இருந்தாலுமே இந்த வேசரக்கலை பாணி அப்படின்றது உச்சகட்டத்தை அடைந்தது எப்போ அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு அப்புறம் வந்த ராஷ்டிரகூடர்கள் ஒய்சாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த வேசரக்கலை பாணி அப்படின்றது உச்சகட்டத்தை அடைஞ்சது. இப்ப சாளுக்கியர்களுடைய கட்டிடக்கலையில ரொம்ப சிறப்பம்சங்கள் இருக்கு. அதுல வந்துட்டு கட்டுமான கோயில்கள், குடைவரை கோயில்கள் இதெல்லாம் சிறப்பு வாய்ந்தது. இல்ல கட்டுமான கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐகாலே, பாதாமி, பட்டாடக்கல் இங்க இருக்கிறதெல்லாம் கட்டுமான கோயில்கள். குடைவரை கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக் இந்த பகுதியில வந்துட்டு குடைவரை கோயில்கள் இருக்கு. அதே போல பாதாமிலையும் அஜந்தா குகைகளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்கள் காலத்துல இருந்தா ஓவியங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்றத பாத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இரண்டாம் புலிகேசி வந்துட்டு ஒரு பாரசீக தூதுக்குழுக்கு வந்துட்டு விருந்தோம்பல் பண்ற மாதிரி வரவேற்பு அளிக்கிறது மாதிரியான ஓவியம் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அஜந்தால இருக்கு. இது டிஎன்பிசில ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இரண்டாம் புலிகேசி பாரசீக தூதுக்குழுவை வரவேற்பது போன்ற ஓவியம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜந்தா குடைவரை கோயில்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
அதே போல சாளுக்கியர்கள் காலத்துல இருக்கக்கூடிய கோயில்களை வந்துட்டு ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை வந்துட்டு பாதாமி, ஐகாலை ரெண்டையும் வச்சுக்கிறோம். ரெண்டாவது ஸ்டேஜ்ல வந்துட்டு பட்டாடக்கல் அப்படின்றத பிரிச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா கட்டுமான கோயில்கள் எங்க இருக்குன்னா ஐகாலே, பாதாமி, பட்டாடக்கல். இதுல பாதாமியும் ஐகாலையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாவும், பட்டாடக்கல் வந்துட்டு ரெண்டாவது ஸ்டேஜாவும் கொண்டுட்டு வரோம். இதுல முதல் நிலையில இருக்கக்கூடியதுல ஐகாலை இருக்கு இல்லையா, ஐகாலையில வந்துட்டு மொத்தமா 70 கோயில்கள் இருக்கு. அதுல 4 மட்டும்தான் சிறப்பு வாய்ந்தது. அந்த 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்கான் கோயில் அப்படின்ற ஒரு கோயில் சொல்றோம். அந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சமதள கூரையோட நிறைய தூண்கள் இருக்கிற மாதிரியான மண்டபங்களோட இருக்கக்கூடியது லட்கான் கோயில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்த சைத்தியம் போல இருக்கக்கூடிய ஒரு துர்க்கை கோயில், கீச்சமல்லி குடி கோயில் அப்படின்றது. அடுத்து மெகுதி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சமண கோயில். அப்போ சாளுக்கியர்கள் மறுபடியும் சமண சமயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சமயப்பொறையை பின்பற்றிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் என்ன அப்படின்னு கேட்டா மெகுதி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சமண கோயில் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை ஏன் நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா நீங்க குரூப் அண்ட் பிலிம்ஸ் எழுதும் போது சாளுக்கியர்கள் வந்துட்டு சமயப்பொறையை பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் நம்பர் 1, அவருடைய அவைப்புலவர் வந்துட்டு ஒரு சமணர். அடுத்து வந்துட்டு மிகுதி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சமண கோயில் அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் கீச்சமல்லிக்குடி கோயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சென்டென்ஸா கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு குழம்பிடக்கூடாது. ஸோ அதனால இதை நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்நிலை கோயில்ல பாதாமி இருக்கு. பாதாமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்தீஸ்வரர் கோயில், மேலக்குட்டி சிவன் கோயில், இந்த 2 கோயிலும் ரொம்ப ஃபேமஸானது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கட்டடக்கலை படிக்கும் போது ஒரு தெளிவு இருக்கணும். சாளுக்கியர்களுடைய கட்டிடக்கலை பத்தி படிக்கும் போது கட்டுமான கோயில், குடவரை கோயில் 2 வச்சிருக்கோம். கட்டுமான கோயில் வந்துட்டு 2ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பாதாமி, ஐகாலே, ரெண்டாவது ஸ்டேஜ்ல வந்து பட்டாடக்கல். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுல ஐகாலையில வந்து பாத்தீங்கன்னா 70 கோயில் இருக்கு. அதுல 4 மட்டும் தான் சிறப்பு வாய்ந்தது. ஒண்ணு வந்துட்டு லட்கான் கோயில், இன்னொன்று வந்துட்டு துர்க்கை கோயில், புத்த சைத்தியம் போல இருக்கக்கூடியது. அடுத்து கீச்சமல்லிக்குடி கோயில், மிகுதி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சமண கோயில் அப்படின்றது தெரியணும். பாதாமியில வந்துட்டு முக்தீஸ்வரர் கோயில், மேலக்குடி சிவன் கோயில், இது 2 இருக்கு. 2ஆம் நிலை அப்படின்னு பார்த்ததுல பட்டாடக்கல் அப்படின்றது இருக்குன்றது பார்த்தோம். பட்டாடக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 10 கோயில் இருக்கு. அதுல 4 கோயில் வந்துட்டு வட இந்திய கலைப்பாணியிலையும் 6 வந்துட்டு திராவிட கலைப்பாணியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வட இந்திய கலைப்பாணியில இருக்கக்கூடியதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபநாதர் கோயில். திராவிட கலைப்பாணியில இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கமேஸ்வரர் கோயில், விருப்பாச்சர் ஆலயம், இது 2ம் திராவிட கலைப்பாணில இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் விக்ரமாதித்தனுடைய அரசிகள்ல ஒருவரால காஞ்சியில இருந்து சிற்பிகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு விருப்பாச்சர் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் விக்ரமாதித்தன் அப்படின்றது 2ஆம் புலிகேசியோட பேரன். சரிங்களா, விக்ரமாதித்தன் அவருடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு புலிகேசி, விக்ரமாதித்தன் அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய ஆர்டர் வரும். யாராருக்கு அப்புறம் யாராரு அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில் எல்லாம் படிக்கல. ஆனா 2ஆம் விக்ரமாதித்தனுடைய ஆட்சி காலத்துல அந்த அரசியல ஒருத்தர் தான் காஞ்சியில இருந்து சிற்பிகள் எல்லாம் கூட்டிட்டு போய் விருப்பாச்சர் கோயில் வந்துட்டு கட்டுனாங்க. இங்க இருந்து போனதுனாலதான் அது வந்துட்டு திராவிட கலைப்பாணியில இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, இதோட முடிஞ்சது மேலை சாளுக்கியர்கள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்கால மேலை சாளுக்கியர்கள். இவங்க வந்துட்டு கல்யாணியை ஆண்ட பிற்கால மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்றோம். பொதுவா அங்க முற்கால மேலை சாளுக்கியர்கள் அப்படிங்கும் போது அவங்களுடைய தலைநகரம் வாதாபி அப்படின்றனால வாதாபியை ஆண்ட முற்கால மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்ப இவங்க வந்துட்டு கல்யாணி பகுதி ஆட்சி பண்ணனால கல்யாணியை ஆண்ட பிற்கால மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்றோம். இவங்களோட தலைநகரம் கல்யாணி அப்படின்றதுனாலதான் இப்படி சொல்றோம். இந்த பிற்கால மேலை சாளுக்கிய மரபு தொடங்குனது யாரு அப்படின்னு கேட்டா 2ஆம் தைலப்பர் அப்படின்றது. இதுல சிறந்த மன்னர்கள் யாருன்னா 2ஆம் சோமேஸ்வரன், 2ஆம் ஜெயசிம்மன், 5ஆம் விக்ரமாதித்தன், 3ஆம் தைலப்பர். எல்லாமே புலிகேசி, ஜெயசிம்மன், விக்ரமாதித்தன், தைலப்பர் அப்படின்ற மாதிரிதான் பேரு வருது பாத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு தொடங்கினவரு 2ஆம் தைலப்பர். இறுதி அரசர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் தைலப்பர். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம், பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1190க்கு அப்புறம் சாளுக்கியர்களிடம் திரை செலுத்தி வந்த தேவகிரி ஆண்ட யாதவர்கள், வாராங்கலை ஆண்ட காகதியர்கள், துவாரக சமுத்திரத்தை ஆண்ட கைசாளர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு தனித்தனியா பிரிஞ்சு போய் ராஷ்டிரகூட மரபு அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா, அப்போ சாளுக்கியர்கள் வந்துட்டு தனித்தனியா அப்படியே அவங்கள்ட்ட சிற்றரசர்களா கப்பம் கட்டிட்டு இருந்தவங்க எல்லாரும் தனித்தனி அரசுகளா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதோட சாளுக்கிய மரபு வந்துட்டு முடிவு கட்டப்படும். ஓகேங்களா, அடுத்து கீழே சாளுக்கியர்கள் அப்படின்றது படிச்சோம். இவங்க வந்துட்டு வெங்கி பகுதி ஆட்சி பண்ணதுனால வெங்கியை ஆண்ட கீழே சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த கீழே சாளுக்கிய மரபு தொடங்கினவர் யாரு அப்படின்னு கேட்டா 2ஆம் புலிகேசியோட சகோதரர்
விஷ்ணுவர்தன் அப்படின்றவர் தான் தொடங்கி இருக்கிறார். இவங்களுடைய தலைநகரம் வெங்கியா இருந்ததுனாலதான் வெங்கியாண்ட கிளை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்றோம். இவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் தெலுங்கு சமுதாயம், தெலுங்கு இலக்கியம் மற்ற கலைகள் எல்லாமே சிறப்பா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெலுங்கு வந்துட்டு பெருசா வளரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இந்த கீழை சாளுக்கியர்கள் தான் சோழ மரபோட நிறைய திருமண உறவுகள்லாம் வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த திருமண உறவின் வாயிலாக தோன்றிய வாரிசுகள் தான் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? முடிகண்ட சோழன், சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த குலோத்துங்க சோழன் தான் இந்த கீழை சாளுக்கியர்களோட கல்யாண உறவின் மூலமா பிறந்த குலோத்துங்க சோழன். சரிங்களா? இதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழை சாளுக்கிய நாட்டை சோழ பேரரசோட இணைந்து சோழ நாட்டோட மன்னர் ஆயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அங்க வந்துட்டு மேலை சாளுக்கியர்கள் அப்படிங்கும்போது ராஷ்டிரகூடர்கள் அவங்களுக்கு கப்பம் கட்டக்கூடியவங்கள இருந்திருக்காங்க. அதுல இருந்து அவங்க பிரிஞ்சு போய் தனித்தனி அரசுகளா பிரிஞ்சு போயிடுறாங்க. பட் கீழை சாளுக்கியர்கள் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சோழர்களோட திருமண உறவுல இருந்ததுனால சோழ மரபோட சேர்ந்துகிட்டு இந்த கீழை சாளுக்கிய மரபு வந்துட்டு அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிடுது. இப்ப மேல பார்த்தோம் ஹொய்சாலர்கள், காகதியர்கள், யாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு துவாரக சமுத்திரத்தை ஆண்டவங்க ஹொய்சாலர்கள். இவங்க வந்துட்டு பிற்கால கல்யாணி மேலை சாளுக்கியர்கள்ட்ட இருந்த குறுநில அரசர்கள் தான் இவங்க. முதலாம் வினியாதித்தன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பகுதி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசன் நிறுவி சோசவீர் அப்படின்ற இடத்த ஒரு தலைநகரா நிறுவிட்டு ஒரு குறுநில மன்னர் ஆயிறார். சரிங்களா? அப்ப ஹொய்சாலர்கள் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா வினியாதித்தன் அப்படின்றவர் மைசூர் பகுதிகள் எல்லாத்தையும் ஒன்னாக்கி சோசவீர் அப்படின்ற இடத்த வந்து தலைநகர் ஆக்கிட்டு அவங்களுடைய டைனாஸ்டி அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிருது. இந்த மரபுடைய குறிப்பிடத்தக்க மன்னர் யாரு அப்படின்னு கேட்டா விஷ்ணுவர்தனர் அப்படின்றவரு. ஏன் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய தலைநகரை வந்துட்டு சோசவீர் அப்படின்றதுல இருந்து துவாரக சமுத்திரத்துக்கு மாற்றினவரு விஷ்ணுவர்தன். அதனாலதான் துவாரக சமுத்திரத்தை ஆண்ட ஹொய்சாலர்கள் அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்துட்டு முதலாம் குலோத்துங்க சோழன்ட்ட இருந்து கங்கவாடி அப்படின்ற பகுதியை வந்துட்டு கைப்பற்றிடுறாங்க. கங்கவாடி எந்த பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கங்கவாடி அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில அந்த மைசூருக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் கங்கவாடி. கடம்பர்கள், கங்கர்கள், இந்த பகுதியெல்லாம் இருந்துச்சு இல்லையா? நுளம்பாடி, கங்கவாடி, இந்த ஏரியால நீங்க வரலாறுல வந்துட்டு ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். மைசூருக்கும் இந்த பக்கம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் கங்கவாடி பகுதி. அந்த பகுதியை ஆட்சி பண்ணவங்க தான் இவங்க. இந்த ஹொய்சால மன்னர்கள்ல வந்துட்டு குறிப்பிடத்தக்கவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் வீரபல்லாலா அப்படின்றவரு. இவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாதவ மரபை சேர்ந்த 5ஆம் பில்லமா அப்படின்றவரை கொண்டுட்டு ஹொய்சாலர்களோட வலிமையை வந்து உறுதிப்படுத்துறாரு. சரிங்களா? யாதவர்களும் இருக்கிறாங்க. யாருன்னா சாளுக்கியர்கள்ட்ட இருந்து தனியா பிரிஞ்சு போனவங்க யாதவர்கள் இருக்காங்க. யாதவ மரபுல 5ஆம் பில்லமா அப்படின்றவரை கொண்டுட்டு ஹொய்சாலர்களோட வலிமையை வந்துட்டு ரொம்ப நிலைநிறுத்துறாரு. அதே போல 2ஆம் நரசிம்மனுடைய காலத்துல சிங்கனா அப்படின்னு சொல்லக்கூடிய யாதவ அரசன்ட்ட வந்துட்டு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் இழந்துறாரு. சரிங்களா? 2ஆம் நரசிம்மன் அப்படின்றவரு இந்த ஹொய்சால மன்னர்கள்ல ஒருத்தர் தான். அவர் வந்துட்டு சிங்கனா அப்படின்னு சொல்லக்கூடிய யாதவர்கள்ட்ட இவங்களுடைய பகுதிகள் எல்லாத்தையும் இழந்துறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழகத்துல மாரவர்மன் சுந்தரபாண்டியனை தோற்கடிச்சு சோழ நாட்டு பகுதிகளை வந்துட்டு 3ஆம் ராஜராஜனுக்கு வந்துட்டு மீட்டு கொடுக்கிறாரு. அப்போ இங்க சோழர்கள் மதுரை பகுதியில வந்துட்டு பாண்டியர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஹொய்சாலர்கள் அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சோழர்களுக்கு உதவி பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா ஹொய்சாலர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கு இடையில சண்டை வருது. அதுல மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட சண்டை போட்டு அந்த பகுதிகள் எல்லாத்தையும் மீட்டு 3ஆம் ராஜராஜனுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? இதன் நினைவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல வந்துட்டு ஒரு வெற்றி துணை வந்து நட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். ஓகேங்களா? இந்த ஹொய்சால மரபுல பிற்கால மன்னர்களை சிறந்த பேரரசர் யாரு அப்படின்னு கேட்டா 3ஆம் பல்லாலா அப்படின்றவரு. இவர் வந்துட்டு 1310 மாலிகப்பூர் வந்துட்டு தோற்கடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1342 மதுரை சுல்தான்களோட போரிலையும் இவர் சண்டை போட்டு தோற்கடிக்கப்பட்டாரு. இவருடைய மகன் 4ஆம் பல்லாலா அப்படின்றவரு தந்தை வந்து நிறைய போர்களை வந்துட்டு விட்டுட்டு போனதுனால அதை தொடர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஆனா இவர் சின்ன பையன் அப்படின்னால போரெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால இவருடைய மறைவுக்கு அப்புறம், அதாவது 4ஆம் பல்லாலாவோட மறைவுக்கு அப்புறம் வந்துட்டு ஹொய்சால பேரரசு வந்துட்டு முடிவுற்றது அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? புரியுதா? வெங்கியாண்ட கீழை சாளுக்கியர்கள், விஷ்ணுவர்தன், தெலுங்கு சமுதாயம் சோழ மரபோட கல்யாணத்துல இருக்கிறாங்க. அதன் மூலமா தோன்றினதுதான் குலோத்துங்க சோழன். சொல்லுங்கம்மா. இதுல
இரண்டாம் வீர பல்லாலா சொன்னீங்கல்ல, அதுக்கு கீழ இரண்டாம் நரசிம்மன் காலத்தில் தான் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது கீழ இருக்க எல்லாமே இரண்டாம் வீர பல்லாலாவோடது தானே மேடம்? அவரோட ஆமா, சார்ந்தது. இரண்டாம் வீரபல்லாலாவோட காலத்துல தான் இங்க வந்துட்டு பல்லவர்களுடைய காலத்துல இரண்டாம் நரசிம்மன் இருக்காரு. இரண்டாம் ஓகே, ஓகே. நரசிம்மன்ட்ட சிங்கனா அப்படின்ற நரசிம்மனோட காலத்துல வந்துட்டு யாதவ அரசர்கிட்ட வந்து சண்டை போட்டு இவங்களுடைய பகுதிகள் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. ஓகே மேம். ஓகே. ஏன் இது என்னன்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல இவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்துட்டு ஹொய்சாலர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கும்போது மைசூர் அரசு அமைகிறதுக்கு வழி அமைச்சு கொடுத்தவங்க இவங்கதான். துவாரக சமுத்திரம், வேலூர் ஆகிய இடங்கள்ல ஏராளமான கோயில்கள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த கோயில்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபாரத காட்சிகள் எல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ராமாயண மகாபாரதத்தை பெருசா கொண்டுட்டு வந்தவங்க யாரு அப்படின்னா ஹொய்சாலர்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதே போல கன்னட இலக்கியங்களோட வளர்ச்சிக்கு இவங்க உதவி பண்ணிருக்காங்க. நியச்சந்திரா, கண்டி, ராகவங்கர், நேமிச்சந்திரன் இவங்கெல்லாம் இவங்க காலத்துல இருந்த சிறந்த இலக்கியவாதிகள். அதாவது ஹொய்சாலர்களுடைய காலத்துல இருந்த சிறந்த இலக்கியவாதிகள் யாரு அப்படின்னா நியச்சந்திரா, கண்டி, ராகவங்கர், நேமிச்சந்திரன் இவங்கெல்லாம். இது ஹொய்சாலர்களுடைய பங்களிப்பு. அடுத்து வந்துட்டு காகதியர்கள். இவங்க வந்துட்டு வாராங்கல் பகுதியை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? வாராங்கலை ஆண்ட காகதியர்கள் அப்படின்னு சொல்றோம். இவங்க யாரு அப்படின்னா கல்யாணி ஆண்ட மேலை சாளுக்கியர்கள்ட்ட ஒரு குறுநில மன்னர்களா இருந்தவங்க தான் காகதியர்கள். காகதிய அரசன் இரண்டாம் புரோலா அப்படின்றவர் வந்துட்டு சாளுக்கியர்கள்ட்ட இருந்து கிருஷ்ணா கோதாவரி இடையிலான பகுதிகள் எல்லாத்தையும் வின் பண்ணி வாராங்கலை வந்துட்டு தலைநகரா கொண்டு ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய தலைநகரம் எதுவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமகொண்டா தான் இவங்களுடைய தலைநகரம். புரோலாவோட பையன் முதலாம் பிரதாபருத்ரன் வந்துட்டு இவங்களுடைய தலைநகரம் அனுமகொண்டால இருந்து வாராங்களுக்கு வந்துட்டு மாற்றாரு. சரிங்களா? இரண்டாம் புரோலா தான் காகதிய அரசர்கள் காகதிய மரபு அப்படின்றத வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாளுக்கியர்கள்ட்ட இருந்து கிருஷ்ணா கோதாவரி பகுதிகள் எல்லாத்தையும் கைப்பற்றி இவங்க ஆட்சிக்கு கொண்டுட்டு வராங்க. அவங்களுடைய தலைநகரம் வந்துட்டு அனுமகொண்டா. இந்த புரோலாவோட பையன் முதலாம் பிரதாபருத்ரன் தான் அனுமகொண்டால இருந்து தலைநகரம் வந்துட்டு வாராங்களுக்கு மாத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அரசர்கள் வராங்க. அதுல ஒருத்தர் வந்துட்டு கணபதி அப்படின்றவர் இருக்காரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்கள்ட்ட இருந்து காஞ்சிபுரத்தை வந்துட்டு கைப்பற்றாரு. அப்போ சோழர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லவர்களை தோற்கடிச்சு காஞ்சிபுரத்தை கைப்பற்றி வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த காஞ்சிபுரத்தை வந்துட்டு சோழர்கள்ட்ட இருந்து யாரு கைப்பற்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா காகதிய மன்னன் பிரதாபருத்ரன். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். காஞ்சிபுரம் சோழர்கள்ட்ட இருந்து கைப்பற்றின மன்னர் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்ல தெரியணும் காகதிய மன்னன் முதலாம் பிரதாபருத்ரன் அப்படின்றது தெரியணும். வரலாறு இப்படி புரிஞ்சாதான் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுத முடியும். புரிதல் இல்லாம படிச்சோம் அப்படின்னா எழுத முடியாது. கொஞ்சம் பாத்துக்கோங்க. எப்படி காஞ்சிபுரம் பல்லவர்கள் தானே இருந்தாங்க, சோழர்கள்ட்ட இருந்து எப்படி காகதியர்கள் வந்துட்டு கைப்பற்றிருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் எல்லாம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு குழம்பிடும். சோ தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப காஞ்சிபுரத்தை கைப்பற்றியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலிங்கம், மேற்காந்திரா இதன் மீது படையெடுத்து போறாங்க. கணபதிட்ட இருந்து அந்த ஆட்சி உரிமை வந்துட்டு அவருடைய மகள் ருத்ரமால் வந்துட்டு வாங்குறாங்க. இந்த ருத்ரமாலுடைய ஆட்சி காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நாடு வந்துட்டு நல்ல வளத்தோட அமைதியோட இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ருத்ரமால் சம்பந்தமா ஒரு படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தமிழ்லயே இருக்கு அந்த வருஷன், முடிஞ்சா பாத்துக்கோங்க. ருத்ரமால் வந்துட்டு தன்னுடைய பேரன் இரண்டாம் பிரதாபருத்ரனுக்கு வந்துட்டு தன்னுடைய மணிமுடியை வந்துட்டு கொடுக்குறாங்க. பிரதாபருத்ரனோட ஆட்சி காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மாலிகப்பூர் வந்துட்டு 1309 வாராங்கல் மீது படையெடுக்கிறாரு. இதன் மூலமா பிரதாபருத்ரன் தன்னுடைய அரசை தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி மாலிகப்பூருக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏராளமான செல்வங்களை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் மாலிகப்பூருக்கு ஓகே தென்னிந்திய அரசுகள் மீது நம்ம படையெடுத்து போனோம் அப்படின்னா இவங்க நிறைய நமக்கு பொண்ணு பொருள் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இங்க மதுரையில வந்துட்டு ராணி மங்கம்மாள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு மாலிகப்பூர் வந்துட்டு இங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போர் தொடுத்து வருவார். சரிங்களா? ருத்ரமாலோட ஆட்சி காலத்துலதான் இங்க அப்படியே பாண்டியர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுல ராணி மங்கம்மாள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த வரலாறையும் தெரிஞ்சுக்கோங்க. மாலிகப்பூருக்கு வந்துட்டு அதிகமான செல்வத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா பிரதாபருத்ரன் அப்படின்றதும் தெரியணும். எதுவும் இரண்டாவது பிரதாபருத்ரன் அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கியாசுதீன் அவருடைய பையன் உலுகான் அப்படின்றவர் வந்துட்டு 1323 வாராங்கலை தாக்கி பிரதாபருத்ரனை சிறைப்படுத்தி டெல்லிக்கு அனுப்பிச்சிடுவாரு. நம்ம வந்துட்டு பின்னாடி
சுல்தான்கள் படிக்கும்போது கியாசுதீன் யாரு அப்படின்ட்டுலாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜென்ரலா மாலிக் கபூர், கியாசுதீன் அப்படின்ற பேர் மட்டும் இப்ப வச்சுக்கோங்க. அங்க வந்துட்டு யாருக்கு அப்புறம் யார் யாரு அப்படின்னு படிக்கும்போது கியாசுதீன் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கியாசுதீனோட பையன் உலுகான் தான் வாராங்கலை தாக்கி பிரதாபருத்ரனை வந்துட்டு சிறைபிடிச்சு டெல்லிக்கு கொண்டுட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய வழித்தோன்றல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்ளக் வம்சத்தோட போர்ல ஈடுபடுறாங்க. இறுதியா 1327 முகமது பின் துக்ளக் தான் வாராங்கலை வந்துட்டு கைப்பற்றுறாரு. இந்த உலுகான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவரு தான் முகமது பின் துக்ளக் அப்படின்றவர். சரிங்களா? அடுத்து காகதியர்களுடைய கடைசி அரசர் விநாயக தேவன் அப்படின்றவரு. இவர் 1362 பாமினி சுல்தான் முதலாம் முகமது ஷா அப்படின்றவனால கொல்லப்பட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் காகதி அரசு வந்துட்டு அப்படியே முடிவுக்கு வந்துருச்சு. காகதியர்கள் வந்துட்டு அனுபகொண்டா தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் தலைவரா இருந்துச்சுன்னு பார்த்தோம். அனுபகொண்டால கட்டின 1000 தூண் ஆலயம் வந்துட்டு இன்ன வரைக்கும் இவங்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்ததா இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோம். சரிங்களா? வாராங்கலை வாராங்கலை ஆண்ட காகதியர்கள், மேலை சாளுக்கியர்கிட்ட இருந்த குறுநில அரசர்கள் அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்து கிருஷ்ணா கோதாவரி பகுதியை வந்துட்டு இவங்களுடைய ஆட்சி பகுதியா வச்சுக்கிட்டு 2ஆம் புரோலா அப்படின்றவரு அனுபகொண்டாவை தலைநகரா கொண்டு ஆட்சி பண்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் முதலாம் பிரதாபருத்ரன் தலைநகர் வந்துட்டு வாராங்களுக்கு மாத்துறாரு. முக்கியமான அரசரா இருக்கக்கூடியவர் கணபதி. கணபதிட்ட இருந்து ஆட்சி உரிமை வந்துட்டு ருத்ரமாலுக்கு போகுது. ருத்ரமாருடைய ஆட்சி காலத்துல வந்துட்டு நல்ல வளத்தோட அமைதியோட நாடு இருந்திருக்கு. ருத்ரமால் வந்துட்டு அவருடைய பேரன் 2ஆம் பிரதாபருத்ரனுக்கு வந்துட்டு ஆட்சி பொறுப்பு கொடுக்குறாங்க. பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்துல தான் மாலிக் கபூர் படையெடுத்து வராரு. இதன் மூலமா மாலிக் கபூருக்கு ஏராளமான செல்வங்கள் கிடைக்குது. அடுத்து வாராங்கலை வந்துட்டு தாக்கு யாரு அப்படின்னு கேட்டா உலுகான். இவர் வந்துட்டு வாராங்கலை தாக்கி பிரதாபருத்ரனை சிறைப்பிடிச்சு டெல்லிக்கு கொண்டுட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் பிரதாபருத்ரனுடைய வம்சாவளியினர் வந்துட்டு அப்படியே தோத்து போயிடுறாங்க. துக்ளக் வம்சத்தோட இணைக்கப்படுது. கடைசியா வந்துட்டு முகமது பின் துக்ளக் தான் வாராங்கலை கைப்பற்றுகிறாரு. இருந்தாலும் இந்த காகதிய மன்னர்கள் அப்படியே வழித்தோன்றல வந்துட்டு தான் இருக்காங்க. கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டா விநாயக தேவன். இவர் வந்துட்டு பாமினி சுல்தான் முதலாம் முகமது ஷானால கொல்லப்பட்டாரு. அத்தோட காகதி அரசு வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு. இவங்களோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டா அனுபகொண்டால இவங்க கட்டியிருக்கக்கூடிய 1000 தூண் ஆலயம் வந்துட்டு இவங்களுடைய கட்டிடக்கலைக்கு மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது படிக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவகிரி ஆண்ட யாதவர்கள். இவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா புராண நாயகன் கிருஷ்ண பகவான் இருக்காரு இல்லையா, அவருடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களுடைய அந்த தேவகிரி பகுதி ஆட்சி பகுதி எங்க இருந்து எங்க வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசிக்ல இருந்து தேவகிரி வரைக்கும். தேவகிரி அப்படின்றது முன்னாடி எந்த பேர்ல இப்ப எந்த பேர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌலதாபாத் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வரலாற்று காலத்துல இல்லைன்னா இடைப்பட்ட காலத்துல தேவகிரி வந்துட்டு எந்த பகுதியா இருந்தது அப்படின்னு கேட்டா தௌலதாபாத் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாசிக்ல இருந்து தௌலதாபாத் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே செவுனா அப்படின்ற பகுதின்னு சொல்றாங்க. அந்த பகுதி ஆண்டதுனால இந்த யாதவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செவுனர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாசிக்ல இருந்து தேவகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி செவுனா. அந்த பகுதி ஆண்டதுனால யாதவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, செவுனர்கள் அப்படின்றது. இவங்க வந்துட்டு யாதவர்கள் எப்படி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணி ஆண்ட மேலை சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அந்த வீழ்ச்சி வந்துட்டு இவங்க ஒரு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மரபுடைய அரசன் 5ஆம் சோமேஸ்வரன் அப்படின்றவரை தோற்கடிச்சிட்டு, அதாவது மேலை சாளுக்கியர்களோட அரசன் 5ஆம் சோமேஸ்வரனை தோற்கடிச்சிட்டு இவங்க அந்த பகுதியோட சுதந்திர அரசை அறிவிச்சுக்கிறாங்க. ஒய்சால அரசன் 2ஆம் வீரபல்லானோட போரிட்டு இருக்காங்க. லக்குண்டி அப்படின்ற போர்க்களத்துல வந்துட்டு 5ஆம் பில்லமா அப்படின்றவர் இறந்து போயிறாரு. சரிங்களா? 5ஆம் பில்லமா தான் இந்த கல்யாணியில இருக்கக்கூடிய மேலை சாளுக்கியர்கள்ட்ட இருந்து யாதவ அரசன் வந்துட்டு கொண்டுட்டு வந்தவர். ஆனா இவர் யாருக்கிட்ட தூத்து போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்சால அரசன் 2ஆம் வீரபல்லாலிட்ட தூத்து போயிறாரு. அடுத்து வந்துட்டு 5ஆம் பில்லமாவோட பையன் ஜெய்திரபாலா அப்படின்றவரு. இவர் வந்துட்டு காகதியர்கள், காலச்சூரிகள், கூர்ஜரர்கள் இவங்க எல்லாத்தையுமே தோற்கடிக்கிறார். இந்த ஜெய்திரபாலா அப்படின்றவர் சிறந்த ஒரு போர் வீரனும் கூட. பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தோற்கடிச்சார். அடுத்து யாதவர்களுடைய மிகச்சிறந்த அரசன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கனா அப்படின்றவரு. காகதிய அரசன் மகாதேவனை வந்துட்டு இவர் வின் பண்றாரு. அதே போல ஒய்சால அரசன் 2ஆம் வீரபல்லானை தோற்கடிச்சுட்டு கிருஷ்ணா நதியை கடந்து அவங்களுடைய பகுதி எல்லாத்தையும் வந்துட்டு விரிவுபடுத்திக்கிறாரு. குஜராத் மீது படையெடுக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில்கரா மரபு அப்படின்னு சொல்லிட்டு கொல்லாபுரை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க சில்காரா அப்படின்ற மரபு, அவங்களே வந்துட்டு வின் பண்ணி அந்த பகுதியை வந்துட்டு தன்னோட நாட்டோட இணைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கனாவை எடுத்து அவருடைய பேரன் கிருஷ்ணா வந்துட்டு பட்டம் வைக்கிறாரு. கிருஷ்ணாவுக்கு அப்புறம் அவங்களுடைய சகோதரன் மகாதேவா. இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப வரலாறு உள்ள போய்க்காதீங்க, குழம்பிக்கும்.
சிங்கனா வந்துட்டு இந்த மரபனுடைய சிறந்த மன்னர் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல கடைசி அரசர் ராமச்சந்திர தேவா அப்படின்றவரு. இவரை வந்துட்டு யாரு தோற்கடிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வராரு. அலாவுதீன் கில்ஜி தோற்கடிச்சிட்டு டெல்லிக்கு வந்துட்டு கப்பம் கட்டக்கூடிய அரசரா மாற்றிறாரு. சரிங்களா? இதோட போதும். அதுக்கப்புறம் யாராருக்கு அப்புறம் யார் யார் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க குழம்பிக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? இப்ப யாதவர்களுடைய பங்களிப்பு அப்படின்ற போது தேவகிரி தான் இவங்களுடைய முக்கியமான பகுதி. தேவகிரி ஆண்ட யாதவர்கள் அப்படின்னு படிக்கிறோம். தேவகிரி கோட்டை யாதவர்களால் கட்டப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கோட்டைகள்ல இந்த தேவகிரி கோட்டை ஒண்ணு. அதே போல டெல்லி சுல்தானியர்கள் இந்த கோட்டைக்குள்ள ஜும்மா மசூதி, ஜான்மினார் இந்த மாதிரியான நிறைய கோயில்கள் எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க. யாதவர்கள் வந்துட்டு அறிவியலையும் வானவியலையும் ஆதரித்தார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மத்தபடி யார் புலவர்கள், ஆட்சி முறை எப்படி இருந்தது, அவங்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது, கலை கட்டிடக்கலை எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம படிக்கல. இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு பழைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். ஸோ ஒரு கிளான்ஸ் நீங்க யாராருக்கு அப்புறம் யாராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இதுல சாளுக்கியர்கள் அப்படிங்கும்போது சாளுக்கியர்கள் படிச்சோம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய்சாலர்கள், தென் யாதவர்கள், காகதியர்கள், இந்த 3 பேரையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டல் ஹிஸ்டரி வந்துட்டு இதாயிடும். யாராருக்கு அப்புறம் யாராரு அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். முக்கியமானவங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு யார் எங்க சண்டை போட்டிருக்கா, யாரு எந்த பகுதியில இருந்து இன்னொரு பகுதி வந்து தலைநகரம் ஆக்கியிருக்கா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கம்மியா தான் இருக்கு இந்த கண்டென்ட். வட இந்தியால ரத்தோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களுடைய வழி வந்தவர்கள் தான் ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்கால மேலை சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரு ராஷ்டிர அதிகாரியா, அதாவது ராணுவ அதிகாரியா பணியாற்றினவங்க தான் ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய தாய்மொழி என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா கன்னடம். அப்போ நீங்க இங்க படிக்கும்போது தெலுங்கு மொழி, தெலுங்கு இலக்கியத்தை வளர்த்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்சாளர்களும் படிக்கிறோம். அப்போ தெலுங்கு மொழியை வளர்த்தது யாரு அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அதே போல கன்னடத்தை வளர்த்தவர் யாரு அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ராஷ்டிரகூடர்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் தந்தி துர்க்கர் அவரை பத்தி பாக்குறோம். வந்துட்டு பீகார்ல ஒரு சிறு பகுதி ஆண்ட தந்தி துர்க்கர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்தனை வென்று அந்த பகுதி அவங்களுடைய ஆட்சி பகுதியை வந்துட்டு பீகாரோட வந்துட்டு பீரார், சரிங்களா? சாரி, பீகார் இல்ல, பீராரோட சேர்த்துக்கிறார். சரிங்களா? பாதாமி ஆண்ட 2ஆம் கீர்த்திவர்மனுடைய ராஷ்டிரகூட அலுவலராக இருந்தவர் தான் தந்தி துர்க்கர். இவர் வந்துட்டு 742ல எல்லோரா பகுதி கைப்பற்றியறாரு. அதே போல 2ஆம் விக்ரமாதித்தனை வென்று அந்த பகுதி அவருடைய ஆட்சி பகுதியை வந்துட்டு கைப்பற்றினாரு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரம், குஜராத், மத்திய பிரதேசோட வடக்கு பகுதி, மைய பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றினாரு. 2ஆம் நந்திவர்மனுடைய மகளை வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அவரு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. சரிங்களா? அடுத்து கர்னூல் பகுதி ஆண்ட சோழர்களையும் இவர் அடிமைப்படுத்துகிறாரு. 750ல காஞ்சிபுரத்தை முற்றுகையிட்டு பல்லவ மன்னனோட திருமண ஒப்பந்தம் செய்துக்கிட்டு அவருடைய மகள் ரேவாவை வந்துட்டு பல்லவ மன்னனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இவரு 2ஆம் நந்திவர்மனுக்கு வந்துட்டு இவருடைய பொண்ணு ரேவா வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் இங்க விஷயம், அதை பார்த்துக்கோங்க. யாரு சோழர்கள் வந்துட்டு அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அங்க இருக்கிறவங்க யாரு இங்க பல்லவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தெரியணும். இந்த உறவு முறைகள் படிக்கும்போது யாருக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்றது குழம்பும். அதை நீங்க பாத்துக்கோங்க. தந்தி துர்க்கர் காஞ்சிபுரத்துல சண்டை போட்டு பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவர்மனுக்கு தன்னுடைய மகள் ரேவாவை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2ஆம் கீர்த்திவர்மனை தோற்கடிச்சிட்டு 753ல வந்துட்டு தக்கான பகுதியில வந்துட்டு ஒரு நிலையான அரசு வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதே போல உஜ்ஜயினில வந்துட்டு கிரண்ய கற்ப சடங்கு அப்படின்ற ஒரு சடங்கு வந்து நடத்திருக்கிறாரு. தென் மால்கட் நகர தலைநகராக கொண்ட இந்த ராஷ்டிரகூட பேரரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கு எங்க வரைக்கும் இருந்துச்சுன்னா நாசிக் வரைக்கும் பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே போல துலா அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா கோயில் தெய்வங்களுக்கு எடைக்கு எடை வந்துட்டு தங்கம் கொடுக்கறதுக்கு பேருதான் துலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஷ்டிரகூடரை தோற்றுவித்தவர் தந்தி துர்க்கர். 2ஆம் கீர்த்திவர்மன்ட்ட ஒரு ராஷ்டிரகூட அலுவலரா இருந்தவர் எல்லோராவை கைப்பற்றி இவங்க மரபை தோற்றுவிக்கிறாரு. பீரார் பகுதியில இருந்த சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்தனை வென்று அந்த பகுதியை தன்னோட சேர்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரம், குஜராத், மத்திய பிரதேசம்
மத்திய பிரதேசத்துல வடக்கு மத்திய பகுதியில் எல்லாத்தையும் கைப்பற்றுகிறாரு. கர்னூலை ஆண்ட, கர்னூல் அப்படின்னாலும் ஸ்ரீசைலம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். கர்னூல் பகுதியை ஆண்ட சோழர்களை வந்துட்டு அடிமைப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் பல்லவர்களோட சண்டை போட்டு 2ஆம் நந்திவர்மனுக்கு தன்னுடைய மகள் ரேவாவை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் தக்கான பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றுகிறாரு. தென் மால்கட் நகர தலைநகராக கொண்ட ராஷ்டிரகூட பேரரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசிக் வரைக்கும் பரவி இருந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். தென் நந்திதுர்கர் பத்தி படிக்கும்போது உஜ்ஜயினில வந்துட்டு ஹிரண்ய கர்ப்ப சடங்கு அப்படின்ற ஒரு சடங்கு நடத்திருக்கிறாரு. துலா அப்படின்னு என்ன பொருள்னா கோயில் தெய்வங்களுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுக்கக்கூடியது தான் துலா அப்படின்னு சொல்றோம். இப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாபாரம் கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பழனி எல்லாம் போனீங்க அப்படின்னா அது டெய்லியுமே நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட எடைக்கு எடை வந்துட்டு காயின் போடுவாங்க. இப்ப 4 கிலோ குழந்தை எடை இருக்கு அப்படின்னா 4 கிலோ காயின் அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுக்கு பேரு தான் துலாபாரம் தூக்குதல் அப்படின்றது. நிறைய பேர் இன்னும் அந்த தங்கத்தேர் எழுத்தல் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. நந்திதுர்கருக்கு அப்புறம் வந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா முதலாம் கிருஷ்ணா. இவர் வந்துட்டு சில்காரா இனத்தவரை வந்துட்டு குறுநில மன்னர் ஆக்கிக்கிட்டாரு. அப்புறம் கங்கவாடி பகுதி இருக்கு இல்லையா, மைசூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது, அந்த பகுதியை கைப்பற்றிருக்கிறாரு. புகழ்பெற்ற எல்லோராவோட கைலாசநாதர் குடைவரை கோயிலை உருவாக்குனவர் யாரு அப்படின்னு கேட்டா முதலாம் கிருஷ்ணர் தான். சரிங்களா? கைலாசநாதர் கோயில் வந்துட்டு ஒரு சிவன் கோயில், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கோயிலை உருவாக்குனது முதலாம் கிருஷ்ணர் அப்படின்றது தெரியணும். அதே போல பட்டாடக்கல்ல வந்துட்டு லோகேஸ்வரர் கோயில வந்துட்டு அதே போல இருக்கிறது தான் எல்லோரா கோயில். பல்லவர்களை வென்று கட்டினதுதான் பட்டாடக்கல்ல இருக்கக்கூடிய லோகேஸ்வரர் கோயில் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 2ஆம் கோவிந்தன், இவர் வந்துட்டு முதலாம் கிருஷ்ணாவோட பையன். இவர் வந்துட்டு வெங்கியை ஆண்ட கீழே சாளுக்கியர்கள் மீது படையெடுத்து அந்த பகுதியில கைப்பற்றுகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கங்கவாடி, காஞ்சிபுரம், மாலவம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர்களோட எல்லாத்தோடையும் இவர் நிறைய உடன்படிக்கைகள்லாம் செஞ்சுக்கிறாரு. தென் துருவன் அப்படின்றது வராரு. இவர் வந்துட்டு அந்த மாலவ பகுதி எல்லாத்தையும் தன்னோட நாட்டோட இணைச்சுக்கிறாரு. கன்னோஜோட மன்னர் சக்ரயுத்தன் அப்படின்றவர் வந்துட்டு இவருடைய ஆளுகைக்கு கீழே கொண்டுட்டு வந்துறாரு. அதே போல பல்லவ மன்னன் தண்டிவர்மனை வந்துட்டு இவர் வின் பண்றாரு. இலங்கையையும் வந்துட்டு கைப்பற்றி அவங்களையும் தன்னோட ஆட்சியின் கீழே வந்திருக்கிறாரு. சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இலங்கையை கைப்பற்றின ராஷ்டிரகூட மன்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு துருவன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே போல வெங்கியாண்ட 2ஆம் விஜயாதித்தனை வென்று அவருடைய சகோதரர் பீமா அப்படின்றவருக்கு ஆதரவா இவர் நடந்துகிட்டாரு அப்படின்றது தெரிகிறோம். இவருடைய ஆட்சி காலத்துலதான் ராஷ்டிரகூட நாடு வந்துட்டு புகழின் உச்சத்தை அடைந்ததுன்னு சொல்றோம். யார் ராஷ்டிரகூட நாடு புகழின் உச்சத்தை அடைந்ததுன்னு சொல்றோம்னா இலங்கை வரைக்கும் போய் அவங்க எல்லாத்தையும் போர்ல வின் பண்ணி அடிமைப்படுத்தி வச்சிருந்திருக்கிறார். அதனால புகழின் உச்சிக்கு போனாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து 3ஆம் கோவிந்தன் பல்லவரசர் தண்டிகர் அப்படின்னு சொன்னால வீழ்த்தப்பட்டாரு. ராஜ்யம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட புகழ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்றத பாக்குறோம். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு அமோக வருஷன் அப்படின்றவரு. இவர் 14 வயசுலயே மன்னர் ஆயிறாரு. அமோக வருஷனோட மைத்துனர் கார்கா அப்படின்றது வந்துட்டு வெங்கி மன்னர் 2ஆம் விஜயாதித்தன், கங்க மன்னன் 1ஆம் ராஜமல்லன் இவங்க எல்லாத்தையும் தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாளுக்கியர்கள் வந்து தோற்கடிச்சு வெங்கி எல்லாத்தையும் கைப்பற்றிறாரு. ஓகேங்களா? இப்போ இவர் ஆதரிச்சவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திகம்பர ஆச்சாரியர்களான ஜீனசேனர், சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் சகடயானர், கணித மேதை மகாவீராச்சாரியர். ஏன்னா இவர் 14 வயசுலயே வந்துட்டு மன்னராயிருக்காரு இல்லையா, அதனால இவர் ஆதரிச்சவங்க இவங்க 3 பேரும். ஜீனசேனர் அப்படின்றவரு, அதே போல சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இலக்கண ஆசிரியர் சகடயானர், கணித மேதை மகாவீராச்சாரியர். அப்ப எல்லாருமே அறிஞர்கள், இலக்கியவாதிகள் இருந்திருக்கனால வந்துட்டு இவங்க ராஷ்டிரகூடர்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அறிவிலையும் போருலையும் வளமையிலையும் வளத்திலையும் வந்துட்டு சிறந்து இருந்திருக்காங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இவருடைய ஆட்சி காலத்துல தான் கவிராஜ மார்க்கம் அப்படின்ற நூல் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. கன்னடத்துல எழுதப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னு கேட்டா கவிராஜ மார்க்கம். அமோக வருஷனுடைய ஆட்சி காலத்துல எழுதப்பட்டது. 14 வயசுல ஆட்சிக்கு வந்ததுனால ஒரு 64 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறார். அடுத்து வந்துட்டு 3ஆம் கிருஷ்ணர். இவர் வந்துட்டு தக்கோல போர் அப்படின்ற போர் நடந்துச்சு. அந்த போர்ல சோழர்களை வென்று தஞ்சாவூரை கைப்பற்றினவர் இவர் தான். சரிங்களா? அந்த தக்கோல போர் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 949 வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க, என்ன இன்டர்வியூல கேட்டாங்க. தஞ்சாவூரை வந்துட்டு சோழர்கள் ஃபர்ஸ்ட் எப்போ விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நான் யோசிச்சுட்டே இருக்கேன், பாண்டியர்களோட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியர்களோட சண்டை போட்டிருப்பாங்க. வல்லம் பகுதி வரைக்கும் வந்துதான் பாண்டியர்கள் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஆனா தஞ்சாவூரை கைப்பற்றினாங்க அப்படின்றது எங்கேயுமே இல்ல. எனக்கு ஷூரா தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் தான் சொன்னாங்க, தக்கோல போர் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் 949ன்னு சொல்றேன். அதை பத்தி சொல்லுங்கங்கும் போது 3ஆம் கிருஷ்ணர் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் சோழர்கள் வந்து தஞ்சாவூரை சோழர்கள்ட்ட இருந்து தஞ்சாவூரை அவர் கைப்பற்றியிருப்பாரு அப்படின்றது ஞாபகம் வந்து. இந்த கொஸ்டின் வந்துட்டு எனக்கு இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அதனோட நினைவா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்துல வந்துட்டு கிருஷ்ணேஸ்வரர் ஆலயம் அப்படின்ற ஒரு ஆலயம் வந்துட்டு வெற்றியின் சின்னமா இவர் வந்துட்டு கட்டினாரு அப்படின்றத பாக்குறோம். ராஷ்டிரகூடர்களுடைய கடைசி அரசன் 2ஆம் கார்கா அப்படின்றவர் கைகாணி ஆண்ட சாளுக்கிய அரசர் 2ஆம் தைலப்பா அப்படின்றதுனால இவர் தோற்கடிக்கப்படுறாரு. சரிங்களா? வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாராருக்கு அப்புறம் யாராரு என்னென்ன பண்ணா அப்படின்ற கெஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ராஷ்டிரகூடர்களுடைய அரசியல் பங்களிப்பு அப்படிங்கும்போது ராட்டிரம் அப்படின்றது இருந்தது. அதை ஆட்சி பண்ணவங்க ராஷ்டிரபதிகள். அதை வந்துட்டு விஷயம்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதை ஆட்சி பண்ணவங்க விஷயபதிகள். அதுக்கப்புறம் புக்தின்னு இருந்தது. புக்தி ஆட்சி பண்ணவங்க யோகபதிகள், அதாவது ஆட்சியாளர்கள் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ராஷ்டிரகூடர்களுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன நூல்கள்லாம் எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவிக்கிரமன் அப்படின்றவரு நலிசம்பு அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. பலயுதா அப்படின்றவர் வந்துட்டு கவி ரகசியம் அப்படின்ற நூல். ஜீனசேனர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ஷவநாதருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பார்ஷவ உதயம் அப்படின்னு சொல்லி சொல்றான். பார்ஷவநாதர் யாரு சொல்லுங்க பாப்போம். ஓகே, தீர்த்தங்கரர் இல்ல, எத்தனையாவது தீர்த்தங்கரர் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆதி புராணம் அப்படின்ற நூலு சமண முனிவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோட தொகுப்புனா ஆதி புராணம். குணபத்திரர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. சகதயானா அப்படின்றது அமோக விருத்தி அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறாரு. இலக்கண நூல் அது. வீராச்சாரியார் வந்துட்டு ஒரு கணித மேதை, கணிதாச்சாரம் அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறாரு. அமோக வருஷனால் எழுதப்பட்டதுதான் கவிராஜ மார்க்கம், முதல் கன்னட நூல். கவிராஜ மார்க்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் கவிதை நூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல பம்பா அப்படின்றவரு விக்ரமசேனா விஜயம் அப்படின்ற நூலையும், பொன்னான்றவரு சாந்தி புராணா அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறாரு. பம்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பம்பா பொன்னா 2 பேருமே கன்னட மொழியில இருக்கக்கூடிய கவிஞர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ராஷ்டிரகூடர்களுடைய கலை கட்டிடக்கலை பத்தி எல்லாம் எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லோரா மற்றும் எலிஃபண்டா அந்த 2 இடத்துலயுமே தெரிஞ்சுக்கலாம். எலிஃபண்டா பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா, பம்பாய்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது ஸ்ரீபுரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய யானை போன்ற சிற்பத்தை அங்க போர்ச்சுகீசியர்கள் பார்த்ததுனால அதுக்கு எலிஃபண்டா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சுட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ராஷ்டிரகூடர்கள் பத்தி எக்ஸ்ட்ரா நோட்ஸ் பாத்தீங்கன்னா, முதலாம் அமோக வருஷர் சமண சமயத்தை ஆதரிச்சிருக்கிறாரு. அதனாலதான் எல்லா நூல்களும் அறிஞர்களும் சமண சமயத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அவர் எழுதுனதுல வந்து பாத்தீங்கன்னா, கவிராஜ மார்க்கம் கன்னட நூல். சமஸ்கிருதத்துல வந்துட்டு பிரஸ்னோத்திர மாலிகா அப்படின்னு நூல் எழுதியிருக்கிறார். பேரை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரஸ்னோத்திர மாலிகா அப்படின்றது. அப்புறம் ஜீனசேனர் சமணர்களுடைய ஆதி புராணம் அப்படின்ற நூல் சமணர்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லக்கூடியது. 2ஆம் கிருஷ்ணருடைய ஆன்மீக வழிகாட்டிய விளங்கினவர் குணபத்திரர் அப்படின்றவர். அவர் வந்துட்டு சமணர்களுடைய மகாபுராணம் அப்படின்ற ஒரு நூலை வந்துட்டு எழுதியிருக்கிறார். கன்னட இலக்கியத்துல 3 ரத்தினங்கள் இருந்திருக்காங்க. பம்பா, பொன்னா அப்படின்ற 2 பேரும் பார்த்தோம். இன்னொருத்தர் வந்துட்டு ரன்னா அப்படின்றவர். பொன்னா, ஆதிகவி பம்பா, கவி சக்கரவர்த்தி ரன்னா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர், மேலை சாளுக்கிய அரசர் தைலப்பா, சத்யேஸ்வர ஆகியோர் இவங்க எல்லாத்தினாலையும் ஆதரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே போல எல்லோரா பத்தி தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்த சமண இந்து மதங்களுக்கான ஒரு கலைநுட்பத்தை கொண்டதுதான் எல்லோரா. புத்த மதம், சமண மதம், இந்து மதம் இந்த 3க்குமான சின்னங்கள் சமய பொறையை காட்டக்கூடியதா எது இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லோரா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்ற வார்த்தை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னு என்னன்னா தங்க கருப்பை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சாதவாகன வம்சத்து அரசரான கௌதம புத்திர சதர்கனி அப்படின்றது வந்துட்டு சத்திரிய அந்தஸ்து அடைவதற்கு இந்த ஹிரண்ய கர்ப்ப சடங்கு அப்படின்ற ஒரு சடங்கு நடத்தினாரு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இந்த ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்றது வந்துட்டு சத்திரிய, அதாவது சூத்திரர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க சத்திரிய அந்தஸ்து அடையணும் அப்படின்னா இந்த யாகம், இந்த சடங்கு நடத்தினாங்கன்னா அந்த பொசிஷனுக்கு போயிடலாம் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு. ஓகேவா?